2 நூற்றாண்டுகளை பழமை வாய்ந்த ஆலயமாகும். இந்த ஆலயம் இந்த ஒரு பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் என்று அழைக்கப்படுறதுன்னா, இலங்கையில் உள்ள பல ஆலயங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று இந்த ஆனக்கோட்டை முத்தநையர் கோயில், அதாவது முத்தநையினர் என்று அழைக்கப்பட்ட வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்ரமணிய முத்தநையனர் ஆலயம் அழைக்கப்படுது. இது என்னென்னு சொன்னால், இந்த ஆலயம் ஆரம்பத்தில் ஒரு இந்த ஆனக்கோட்டையில் நல்லெண்ணெய் தான் பிரதானமான ஒரு உற்பத்தி செய்யப்படுகிற நல்லெண்ணெய்னு சொன்னால் ஆனக்கோட்டைன்றது ஒரு உலக வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலே அந்த நல்லெண்ணெய் வாணிபம் செய்கின்ற ஒரு குடும்பத்தினர் அரியாலை பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது, அப்போது அது காட்டுப்பாதையாக இருந்தது, அப்போ இப்போது நகரமாகிவிட்டது. அந்த பாதையிலேருந்து வரும்போது அவர்களுக்கு ஒரு குரல், அவல குரல் ஒன்று கேட்டிருக்கிறது. என்னென்றால், என்னை கொண்டு போன்னு சொல்லி ஒரு குரல். இவர்களும் அது என்னென்னு சொல்லி போய் பார்த்தால் இந்த விநாயகர், அதாவது ஊரியிலான விநாயகர் சிலை ஒன்று இருந்தது. அதுதான் அந்த குரலை எழுப்பியிருக்குன்னு சொல்லி தாங்கள் வியாபாரத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த கடகம், அப்போது அந்த காலத்திலே கடகத்தில் தான் அந்த எண்ணெய் வியாபாரங்கள் செய்கிற தாரத்திலையும் இல்லை. இப்போ அதுக்குள்ள இந்த விக்கிரத்தை தூக்கி வச்சுக்கொண்டு எங்கள் தங்கள் சொந்த இடம் ஆனப்பட பக்கம் வரும்போது அவர்கள் தூக்கி கொண்டு வரும்போது, அவர் கணவர் தூக்கி கொண்டிருக்கும்போது மிகவும் பாரமாக இருந்தது இந்த விக்கிரம். ஆனால் அவர் கலைத்து தன் மனைவியிடம் தூக்கி மனைவி தூக்கும்போது அது மிகவும் லேசாக இருந்தது. அப்போ பெண் தூக்கும்போது அந்த விநாயகர் சிலை பாரம் இல்லாமல் இருந்தது. அப்படி அவர்கள் மாறி கொண்டு இந்த ஆனக்கோட்டை பாதையிலே, இந்த குளத்துக்கு அருகிலே களையாடுவதற்காக விநாயகரை கிளை இறக்கி வைத்துட்டு தண்ணி குடித்துட்டு திரும்ப தூக்கும்போது விநாயகர் அசையவில்லை. அப்போதுதான் அவர்கள் இங்கேயே அந்த விக்கிரம் இருப்பது, அந்த விநாயகர் இங்கேயே அமைவதற்கு விரும்பியிருக்கிறார்னு சொல்லி அவர்கள் இங்கேயே அந்த சிலையை விட்டு சென்றார்கள். அப்போது இந்த விக்கிரம் வைக்கப்பட்ட அந்த இடமானது இந்த ஆலயத்தின் அப்போதைய தர்மகத்தை, அந்த நிலத்தின் உரிமையாளராக இருந்தவர் இந்த தர்மகத்தை நமசிவாய முதலியார். அவருடைய அந்த நிலத்தில் தான் அந்த விளையாட்டு சிலை இருந்தது. அவர்கள் அதில் அவருக்கென்று ஒரு சின்ன கோயிலை அமைத்திருக்கிறார். அதன் பின்பு படிப்படியாக அவரை பரிவார மூர்த்தியாக வைத்துக்கொண்டு மூலஸ்தானத்தை முருகனாக கொண்டு பெருங்கோயிலாக 1884ஆம் ஆண்டு ஒரு கோயிலாக அமைக்கப்பட்டு, ஒரு முழு அமைப்புடைய ஒரு கோயிலாக அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அப்படி இந்த வரலாற்றில் இந்த ஊரோடைய சேர்ந்த வரலாறு, அதாவது இந்த தொழில் சம்பந்தமாகவும் இந்த ஊரோடு சேர்ந்து இந்த கோயிலில் வரலாறு அமைந்துள்ளது. அதனால் அந்த காலத்தில் இப்போ பிள்ளையார், பரிவாரமுத்திய பிள்ளையார், பார்த்த சாரதி, மூலவர் முருகன், வள்ளி தேவானை, இங்கே வலதை பக்கம் சிவனும், அங்காலே அன்னபூரணியமாக சோமஸ்கந்த மூர்த்தமாக இந்த கோயில் அமைந்துள்ளது. அப்போ இது ஒரு சிவ ஆலயத்துக்குரிய வழிபாட்டு முறைகளே இந்த ஆலயத்திலே மேற்கொள்ளப்படுகின்றது. என்று சொன்னால், அதை விட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், இந்த ஆலயத்தில் பிரதோஷ காலங்களிலே நந்தி வழிபாடுன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நந்தி வழிபாடு சிவனை மூலவராக கொண்ட ஆலயங்களில் அவரை நந்தியின் கொம்பின் கூடாக சிவனை வழிபடுவது வழக்கம் பிரதோஷ காலங்களில். ஆனால் கொடித்தம்பம் உள்ள ஆலயங்களில் அந்த நந்தி இந்த கொம்பினூடாக பார்க்கும் பொழுது கொடித்தம்பம் ஒரு இடையூறாக காணப்படும் சிவ ஆலயங்களில். ஆனால் இங்கே சோமஸ்கந்த மூர்த்தமாக இருக்கிறபடியாக சிவனே நேரடியாக நந்தியின் கொம்பினூடாக வழிபடக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே இருக்கிறது. அதனால் இங்கே பிரதோஷ காலங்களிலே நிறைய பக்தர்கள் பிரதோஷ விரதத்தை பிடித்து வழிபாடு செய்வதற்காக இங்கே வருகின்றனர். அதோடு இந்த ஆலயத்திலே வருடத்திலே பிரதானமாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகோத்சவம் 15 தினங்களை கொண்டது. மற்றது கந்தசஷ்டி உற்சவம்
6 நாட்கள் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெற்று சூர சம்காரம் இடம்பெறுகிறது. அதுக்கும் பல நூற்றுக்கணக்கான நிறைய இந்த ஆலயம் நிறையும் அளவுக்கு பக்தர்கள் நிறைந்திருப்பார்கள். ஏன்னா இந்த பகுதியிலே முருகன் ஆலயத்திலே இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் என்றபடியாக நிறைய பக்தர்கள் இங்கே வருவார். அடுத்தபடியாக மார்கழி மாதத்திலே வரும் திருவம்பா உற்சவம் நடைபெறும் 10 தினங்கள். அதுவும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. இலங்கையில் உள்ள ஒரு சில ஆலயங்கள் மட்டுமே திருவம்பா உற்சவத்திற்கு ரத உற்சவம் நடைபெறுகிறது. அதில் எங்களது சிதம்பரம் அடுத்தபடியாக இங்கே ஆனப்பட்ட முத்துநாயர் ஆலயம் ரத உற்சவம் இடம்பெறுகிற ஒரு ஆலயமாக சிறப்பு உள்ளது. அதோடு அந்த காலத்திலே இந்த கும்பாவம் செய்யும்போது கோபுரத்தின் அடித்தளம் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. பிரதான வாயில் அமைந்துள்ளது. அப்போது கோபுரம் அமைக்கப்பெறவில்லை. ஆனால் 2010ஆம் ஆண்டு, அதாவது 2010ஆம் ஆண்டு நடந்த கும்பாவசத்தில் நடைபெறும் போது நமது முயற்சியினால் இந்த ராஜகோபுரம் 5 தளங்களை கொண்ட பிரதான வாயில் ராஜகோபுரமும் தெற்கு வாசலிலே 3 தளங்களை கொண்ட ராஜகோபுரமும் அமைக்கப்பெற்று கும்பாவசம் இடம்பெற்றது. மற்றது எங்களது ஆலயத்தில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இலங்கையிலே உயரமான சப்பரங்களை கொண்ட, அதாவது முருகன் ஆலயங்கள், இப்போ இலங்கையில் முருகன் ஆலயங்களால் மிகவும் உயரமான சப்பரங்கள் இருக்கின்றது. அதில் பிரபலியம் வந்த முதலாவது மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம்தான் முதலாவது உயரமான சப்பரத்தை கொண்டது. 2வது புகழ் பெற்றது நமது ஆலயம் ஆனப்படி முத்துநாயர் கோயில் தான். சப்பரம் மிகவும் உயரமாக இருந்தது. எமது சிறு வயதிலே அதன் உயரம் மிகவும் அதிகமாக இருந்தபடியால் அதில் 2 படல், அதாவது அந்த தட்டி குறைக்கப்பட்டது. அது எமது ஒரு 10-15 வயதில் இருக்கும்போதே குறைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் 2வது இடத்தில் தான் அந்த எங்களது முத்துநாயர் ஆலயம் சப்பரம் உயரமானது. இப்போது நல்லூர் ஆலயம் அந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்துவிட்டது. இப்போ 3வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இவ்வளவு அம்சங்களை கொண்டு நமது ஆலயம் சிறப்பான முறையில் நிர்வகிக்கப்பட்டு பக்தர்களால் அடியார்களால் சிறப்பாக வழிபாடுகள் ஒழுங்காக இருக்கப்பட்டு இப்போ சென்ற வருடம் 2023ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் இடம்பெற்று மிகவும் சிறப்பாக இந்த ஆலயம் நடைபெற்று இருக்கின்றதை அடியார்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.